ஏதாவது தப்பு பண்ணும்போது நீ பண்றது தப்பு, அதை பண்ணாதேங்கிற உணர்த்துதல் உங்களுடைய இருதயத்துல எப்பவாவது வந்திருக்கா? அதையும் மீறி செய்யும் போது அதனுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்பதான் யோசிப்போம், இதை செய்ய வேணாலும் அப்பவே நினைச்சோமே, செய்யாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற உணர்த்துதல் நமக்கு வரும். ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சிந்தனை. இவங்க சொன்னது 1000% உண்மைதாங்க. ஏன்னா என் லைஃப்ல ஹோலி ஸ்பிரிட் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அந்த காரியத்தை வேற வழியில செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்தினால நான் வந்துட்டு செஞ்சுட்டேன். அதனால நான் 3 வருஷம் அதை நினைச்சு நினைச்சு நான் அழுதேன். அன்னைக்கு பண்ண தவிர 3 வருஷம் என்னை வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு. நான் அவ்வளவு சொல்ல முடியாத ஒரு வேதனைக்குள்ள இருந்தேன். நான் ஏசப்பா கிட்ட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நீ மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா எனக்கு விரோதமா இருந்த எல்லா காரியத்தையுமே எனக்கு சாதகமா மாத்தி கொடுத்து இந்த நிமிஷம் என்னை வந்து சந்தோஷமா வச்சிருக்காங்க. இதையே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லும் போது இதை செய்யாத அப்படின்னு அந்த விஷயத்த நீங்க செய்யாதீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அது சரியா தோணும். ஆனா ஃபியூச்சர்ல அதுவே வந்துட்டு ரொம்ப கெட்ட ஒரு காரியமா உங்களுக்கு தெரியும் போது, ஓகே நம்ம இந்த விஷயத்த செய்யாம இருந்தது எவ்வளவு நல்ல காரியம்ல அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா நமக்கு தெரியாது பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நல்லா தெரியும், ஏசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். சோ அவர் வந்து நம்மள உணர்த்தும் போதே நம்ம வந்துட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட்டோட சத்தத்தை கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்.